வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்று உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு கடவுளுக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை, குற்றம் குறைகளை, நம் தவறுகளை, பலவீனங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவாம், நாங்கள் இன்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நேர்மையாளரின் வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 13 முதல் 20 முடிய. உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும். மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பிவிடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தாம். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாது போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. என் சகோதரர் சகோதரிகளே, உங்களுள் ஒருவர் உண்மையை விட்டு நெறி தவறி அலையும் போது வேறொருவர் அவரை மனம் திரும்ப செய்தால், தவறான நெறியிலிருந்து மனம் திரும்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும் திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்கப்படுவதாக.
தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்கப்படுவதாக. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன், விரைவாய் எனக்கு துணை செய்யும். உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும்போது என் குரலுக்கு செவிசாய்த்தருளும். தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. மாலை பலி போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக. பல்லவி. தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்கப்படுவதாக. ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைத்தருளும், என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும். ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே, என் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கின்றன. உம்மிடம் அடைக்கலம் புகுகின்றேன், என் உயிரை அழிய விடாதேயும். பல்லவி. தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்கப்படுவதாக. Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 13 முதல் 16 முடிய. அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போம். உங்களுள் யாரேனும் துன்புற்றால் அவர்கள் இறைவேண்டல் செய்யட்டும். மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திரு அவையின் முப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் பொழுது நோயுற்றவர் குணமடைவார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிற போது நாம் குணமடைகிறோம், நாம் சுகம் பெறுகிறோம், நாம் வலிமையும் ஆற்றலும் பெறுகிறோம். இதை உறுதி செய்கிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம். தந்தையே இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இந்த நாளின் செயல்களுக்காக மன்றாடுகிறோம். குறிப்பாக சிறு பிள்ளைகளின் மீது நாங்கள் அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு, சிறு பிள்ளைகளிடத்தில் அன்போடு நடந்து கொண்டு, அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்விற்காக எங்களால் ஆன எல்லா முயற்சிகளையும் செய்து கொடுத்து அவர்களை ஒழுக்கத்தில், விசுவாசத்தில், இறை ஞானத்தில், பக்தியில் வளர்க்க வேண்டியது எங்களுடைய கடமையும் பொறுப்புமாயிருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ
எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அந்த குழந்தைகளை எல்லாம் அரவணைத்து கொண்டு ஆசிர்வதித்து இந்த நாளினுடைய அருளை எங்கள் மீது பொழியும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்கப்படுவதாக என்று இன்றைய நாடினுடைய திருப்பாடல் வரிகள் சொல்லுகிறது. தூபம் போல நம்முடைய மன்றாட்டு, இறைவேண்டல், ஜெபம், புகழ்ச்சி எல்லாம் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் ஏற்கப்படுவதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினமே நான் ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நேற்றைய தினம் சகாய அன்னையினுடைய விழாவினை நினைவு கொண்டு செபிக்கிற ஒரு நாள், மே 24 இல்லையா? இயேசுவின் தூய இருதயம் என்பதனால அந்த தூய இருதயத்திற்குரிய மகிமைகளை சொல்லி அந்த நாளை நான் நிறைவு செஞ்சேன். இன்றைக்கு சகாய அன்னை, சனிக்கிழமை தோறும் அன்னை மரியாளுக்காக நாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஒரு நாள். எனவே இந்த நாளில் அன்னை மரியாளை நினைவு கூறுகிற வேளையில் சகாய அன்னையினுடைய புகழை உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை 1576 சகாய மாதா என்கிற பெயரானது பயன்பாட்டிற்கு முதலில் வந்தது. இவ்விழாவை திருத்தந்தை 7ஆம் பயஸ் அவர்கள் துவங்குகிறார்கள். நெப்போலியன் என்கிற பிரான்ஸ் நாட்டினுடைய மன்னன் 1806 திருத்தந்தை அவர்களை கைது செய்கிறார். திருத்தந்தைய நெப்போலியனுடைய ஆணைப்படி கைது செய்கிறார்கள். அந்த கைது 1806ஆம் ஆண்டு. அதன் பிறகு 1814ஆம் ஆண்டு அவர் விடுவிக்கப்படுகிறார். மார்ச் 17ஆம் தேதி அவர் விடுவிக்கப்படுகிறார். அதாவது இரக்கத்தின் அன்னையினுடைய விழாவிற்கு முந்தின நாள் அவர் விடுவிக்கப்படுகிறார் திருத்தந்தை. அவர் அப்படியாக விடுவிக்கப்பட்டு ரோம் நகருக்குள் மீண்டும் நுழைவதற்கு முன்பாக அவர் என்ன செய்தாராம்? திருத்தந்தை ஒவ்வொரு தேவ அன்னையினுடைய திருத்தலங்களுக்கு, அருட்தலங்களுக்கு, கோவில்களுக்கு சென்று செபித்து விட்டு வந்திருக்கிறார். ரோமை நகருள் நுழைவதற்கு முன்பாக அன்னை மரியாளுடைய அருட்தலங்கள், திருத்தலங்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் சென்று அவர் சிறப்பான விதத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு செபித்து விட்டு வந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் மே 24ஆம் நாள் 1914ஆம் ஆண்டு அவர் ரோமுக்குள் நுழைகின்றார். அதன் நினைவாக திருத்தந்தை அந்த நாளை சகாய அன்னையின் விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாட வேண்டும் என்கிற அழைப்பினை திரு அவைக்கு தருகிறார். இந்த பக்தி முயற்சியை உலகத்தினுடைய பல்வேறு இடங்களுக்கு எடுத்து சென்றவர்கள் சலேசிய சபையை சார்ந்த அருட்தந்தையர்கள். அந்த சபையினுடைய நிறுவனரான புனித தொன்போஸ்கோ சகாய அன்னையின் மீது மிகுந்த பற்று கொண்டு அன்பு கொண்டிருந்தார். அந்த பக்தியை தன்னுடைய அன்பு பணியாளர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். அதன் அடிப்படையில் சலேசிய சபை குருமார்கள் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் சகாய அன்னையினுடைய பக்தி முயற்சியை பரப்பி கொண்டு வருகிறார்கள். இதுதான் சகாய அன்னை பற்றிய ஒரு சிறிய வரலாற்று உண்மை. என் அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் சிறு பிள்ளைகளின் மீது ஆண்டவர் இயேசு எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லுகிறது. சிறு பிள்ளைகளின் மீது அவருக்கு மிகுந்த அன்பு உண்டு, பிரியம் உண்டு, நேசம் உண்டு. ஏனென்றால் அந்த சிறு பிள்ளைகள் ஒழுக்கத்தில், விசுவாசத்தில், நம்பிக்கையில், ஞானத்தில், அறிவில் வளர வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுளமாக இருக்கிறது. அந்த ஆண்டவருடைய திருவுளப்படி அவர்களை வளர்க்க வேண்டியது அவருடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்களாகிய நம் ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்புமாகும். ஏதோ ஞானஸ்தானம் கொடுத்துட்டா மட்டும் போதும்,
அதோட ஞான பெற்றோருடைய வேலை முடிஞ்சுது அப்படின்னு ஞான பெற்றோர் சில பேர் இருந்துருவீங்க. எப்போ பார்த்தாலும் வேலை வேலை, ரொம்ப பிஸி. அதனால் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவதில்லை, பிள்ளைகளுடைய உடல் நலனில் அதிகமான ஈடுபாடு காட்டுவதில்லை, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாம் ஒருபோதும் சிந்திப்பதில்லை. அவங்க எக்கேடு கெட்டு போனால் என்ன, எங்கே போனால் என்ன, எங்கே வந்தான்னு, ஏதோ ஒரு நல்ல ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி சேர்த்துட்டா போதும், அந்த மனநிலையில் இருக்கிற பெற்றோர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிள்ளைகளின் மீது அக்கறை இருப்பது போல இருக்கும், ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக அவர்கள் நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இயேசு ஆண்டவரை பாருங்களேன், சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த சிறு பிள்ளைகள் மிக மிக முக்கியமானவர்களாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க. அவங்க தான் நம்ம வாரிசு, அவங்க தான் நம்முடைய தலைமுறை, அவர்கள் தான் நம்முடைய பாரம்பரியம். அதனால் அந்த பிள்ளைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வளர்க்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. இயேசு ஆண்டவர் அந்த சிறு பிள்ளைகளை அரவணைத்து கொண்டு தம் கைகளை அந்த பிள்ளைகளின் மீது வைத்து அவர்களுக்கு ஆசி வழங்கினார். நம் குடும்பத்தின் பிள்ளைகளை, ஒருவேளை பிள்ளைங்க இந்த திருப்பலியில் பங்கெடுக்க முடியாமல் இருக்கலாம், பெரியவங்க இந்த திருப்பலியில் நீங்கள் பங்கெடுத்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வீடுகளில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள், பேர குழந்தைகளை ஆண்டவர் முன்னிலையில் ஒப்பு கொடுங்கள். இயேசு ஆண்டவர் முன்பாக நிறுத்துங்கள். இதோ இந்த தெய்வீக பலியினுடைய உன்னத இறை ஆசீர்வாதம் நம்முடைய குழந்தைகளின் மீது தங்கட்டும். அந்த குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு, ஞானத்திலும் அறிவிலும் வளர்வதற்கு, ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குவதற்கு, பக்தியிலும் விசுவாசத்திலும் அந்த பிள்ளைகள் திறமையுள்ள பிள்ளைகளாக மேலும் வளர்வதற்கு இது உறுதுணையாக இருக்கின்ற ஆசீர்வாதம் என்பதை உணர்வோம். கடவுளிடத்தில் அவர்களை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, தொன்போஸ்கோவுக்கு இளைஞர்கள் ரொம்ப பிடிக்கும், சின்ன பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும். சகாய அன்னையின் மீது அதிகமான பக்தி கொண்டவராக புனித தொன்போஸ்கோ இருந்திருக்கிறார். பிறகு சலியசிய சபையை சார்ந்த அருட்தந்தையர்களும் சிறு பிள்ளைகளின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டவர்கள், அவருடைய நலனில் அக்கறை காட்டுகிறவர்கள், குறிப்பாக அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, புறந்தள்ளப்பட்ட மக்களாக இருக்கிறவர்களை அரவணைத்து கொண்டு அவர்களை தேற்றி அவர்களுக்கு கல்வி வாய்ப்புகளை கொடுத்து அவர்கள் வாழ்வில் மேம்பட உழைத்து கொண்டிருக்கிற சலேசிய சபை தந்தையர்களை இந்த நாளில் கூட நினைத்து பார்க்கலாம், அவர்களுக்காக ஜெபிக்கலாம். நம்மில் பல பேர் தொன்போஸ்கோ பள்ளிகளில் படித்தவர்களாக இருக்கலாம். சகாய அன்னையின் மீது பக்தி கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த அன்னையினுடைய பரிந்துரையினால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் நம் குழந்தைகளையும் இந்த நாளில் சிறப்பாக ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். ஆமீன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், இணையே உனக்காக தருகின்றேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்பிற்கும் பயன்படுவதாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். ஆட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் இது திருமுகவுடைய நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இதயத்தாகம் நீ, இருளின் தெய்வம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினான். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும்
அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். ஆண்டவரே, நீரே உலகிற்கு வந்த வாழும் கடவுளின் மகனாகிய மெஸ்ஸியா என நம்புகிறேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறு பிள்ளைகளின் மீது அன்பும் அக்கறையும் அவர்களுடைய எதிர்கால நலனில் அக்கறையும் காட்டி வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இனிய உன் நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாய் தாயுமே நீயே தமியோ திரவியமே. தாயினும் மேலாய் தாயுமே நீயே தமியோ திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. தாயே